இயக்குனர் வெற்றிமாறன் வடசென்னை திரைப்படத்தை இயக்க போறாரு, அதுவும் சிம்பு வச்சு அப்படிங்கிற செய்திகள் சமீப தினமாவே சோஷியல் மீடியால பலம் வந்துட்டு இருக்கு. அண்ட் குபேரா படத்தோடைய ஆடியோ லான்ச்ல தனுஷ் கிட்ட எப்போ வடசென்னை பார்ட் 2 அப்படிங்கிற கேள்விக்கு அவரு 26ல ஆரம்பிக்கும் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வெற்றிமாறன் அவர்கள் இயக்க போற திரைப்படம் என்னவா இருக்கும் அப்படின்னு பலருடைய கேள்வியாகவும் இருந்தது. அதற்கிடையில STR49 திரைப்படத்தை வெற்றிமாறன் அவர்கள் இயக்க போறாரு. அண்ட் அதோடைய டெஸ்ட் ஷூட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுல டைரக்டர் நெல்சன் அவர்கள் இருக்காரு. அதனால இந்த திரைப்படத்துல நெல்சன் அவர்கள் கேமியா ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவலும் இப்போ பரவலா பகிரப்பட்டு இருக்கு. அண்ட் இந்த தடவை STR49ல சிலம்பரசன் ஒரு நியூ லுக்ல காட்சியளிக்கிறாரு. ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாத்தி கட்டம் போட்ட சட்டை, லுங்கி அண்ட் கைகளை பின்னாடி கட்டிட்டு அவருடைய போட்டோவே ரொம்ப மாசா இருக்கு. இதுவும் வடசென்னை மாதிரியான திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நெக்ஸ்ட் வாரமே ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு. அண்ட் இதுலயும் தனுஷ் அவர்கள் எப்படி ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரோ அதே மாதிரி சிலம்பரசனும் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம டைரக்டர் நெல்சன் கேமியோ ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆக்டர் கவின், மணிகண்டன் இவங்க 2 பேருமே கேமியோ ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. ஆண்ட்ரியா ஜெர்மியா, சமுத்திரகனி, கிஷோர் இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்திலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இருந்தால் அது வடசென்னை மாதிரியான திரைப்படமாக தானே இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் யூகிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிம்பு லீட் ரோல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இப்போ ஹீரோயின் யார் லீடாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கொஞ்ச நாளில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. இது வடச்சென்னையா இருந்தா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க.